Hi students, 12th physics electrostatics பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. எலக்ட்ரிக் சார்ஜ் முடிச்சாச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்துச்சுன்னா அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாருங்கள். 24 வீடியோஸ் போட்டாச்சு. 24 வீடியோஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்புறமா பாருங்கள். இது 25வது வீடியோ பார்க்கலாமா. என்னென்னா அந்த லாஸ்ட் வீடியோவில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்லேயே 3 மெத்தட் இருக்குது சரிங்களா. அதை பார்க்கலாமா என்னென்ன மெத்தட் அப்படின்னு. சரி நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தடு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ். அதில் ஃபஸ்ட்டு மெத்தடு என்னதுன்னா எழுதிக்கோங்க. லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகேவா. அப்படி இல்லைன்னா இதை என்ன சொல்லுவாங்கன்னா லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இன்னொரு பேர் லைன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா ஒன்றும் இல்லை, சார்ஜை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா அது லைனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. லைன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகேவா. அடுத்த செகண்ட் மெத்தட் என்னென்னா அடுத்து லைனில் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அடுத்து ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். சார்ஜ் எதில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம்? ஏரியாவில், சர்ஃபேஸ் ஏரியாவில். அப்போது சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகேங்களா. சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து தேர்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மெத்தட் வந்து ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களா அடுத்து வால்யூமில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்போ வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகேங்களா. ஓகே ஸோ ஒன்றும் கிடையாது. வாட் இஸ் அ லைன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்? இஃப் த சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க, எதில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா லைனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா அது லைன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து 1 டைமென்ஷனல் டிஸ்ட்ரிபியூட் ஓகேவா. சார்ஜ் வந்து எதில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்கன்னா 1 டைமென்ஷனில் லென்த்துங்கிற டைமென்ஷனில் மட்டும். அடுத்து சர்ஃபேஸ் ஏரியா ஓகேவா. எதில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க? ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ ஏரியானா உங்களுக்கு 2 டைமென்ஷனல் வந்துருமா. இங்கே சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் எந்த டைமென்ஷனில்? 2 டைமென்ஷனில் ஓகேங்களா. ஸோ ஏரியா இப்போ ஸ்கொயரோட ஏரியா என்னது உங்களுக்கு? சைடு இன்ட்டு சைடா, ரெக்டாங்கிளோட ஏரியா லென்த் இன்ட்டு பிரெத்தா. ஸோ 2 டைமென்ஷன் வருதா. ஸோ 2 டைமென்ஷனில் சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் ஓகேவா. அடுத்து வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து 3 டைமென்ஷன் ஓகேங்களா. லென்த்து, பிரெத்து, திக்னஸ்ஸு சரிங்களா. ஓகே பார்க்கலாமா. இந்த மூணு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பார்க்கலாமா. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, பி பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, நம்ம என்ன பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு சார்ஜ் பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னு வச்சுங்க. பாயிண்ட் சார்ஜ் இது வந்து ஆர் டிஸ்டன்ஸில் பி பாயிண்டில் இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன நமக்கு தெரியும். எல்லா வீடியோலையும் பார்த்துட்டு இருக்கோமா. எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே டெஸ்ட் சார்ஜ் வைப்பாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன? KQ/R². ஓகேவா. டைரக்ஷனு இந்த பக்கம் டைரக்ஷன் எது? R கேப். டைரக்ஷன் வந்து என்னது? R கேப் ஓகேங்களா. இது யாரோட எலக்ட்ரிக் ஃபீல்டு? உங்களுக்கு பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகேவா. இதே உங்களுக்கு சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்துச்சுன்னா சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு இது வந்து ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு வச்சுங்க. சார்ஜ் இங்கே பாருங்க, சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு எதில்? ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா. இந்த சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்போது இங்கேருந்து பி பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் சரிங்களா. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணணும்? சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்துச்சுன்னா இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இன்டகிரேஷன் யூஸ் பண்ணணுமா. என்ன இன்டகிரேஷன் ஆஃப் KdQ/R². R கேப்பு. KdQ/R². என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? இந்த மாதிரி சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்துச்சுன்னா இது என்ன பண்ணுங்க? இந்த சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுங்கன்னா டிவைட் பண்ணுங்க. எலமெண்ட்டாக டிவைட் பண்ணுங்க. அந்த எலமெண்ட் சைஸ் எப்படி இருக்கணும்? இன்ஃபினிடெசிமலி ஸ்மால் சைஸாக இருக்கணும். அப்புறம் இன்ஃபினிடெசிமலி ஸ்மால் சைஸை தான் நம்ம என்ன சார்ஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா பாயிண்ட் சார்ஜ்னு எடுத்துக்கிட்டோம். அது கூட எக்ஸாம்பிள் சொன்னால ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. அது சின்ன எலமெண்ட்னா அந்த அதில் உள்ள ஒவ்வொரு விதையும் சின்ன எலமெண்ட்னு எடுத்துக்கோங்க. அந்த ஒவ்வொரு இதுவும் பாயிண்ட் சார்ஜ். அந்த ஒரு பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அதை நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடச்சிரும். எது? சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குல்ல அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பி பாயிண்டில் கிடச்சிரும் அப்படின்னு புரிஞ்சுதா. இது ஒன்லி பாயிண்ட் சார்ஜுக்கு. இது சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்துச்சுன்னா இன்டகிரேட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ இதில் இந்த 3 மெத்தட்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு டோட்டல் லைன் ஆஃப் சார்ஜுக்கு, அடுத்து டோட்டல் ஏரியா சார்ஜுக்கு, அடுத்து டோட்டல் வால்யூம் ஆஃப் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. கண்டுபிடிக்கும் போது என்ன கண்டுபிடிப்போம்னா இதில் இந்த DQ என்ன அப்படின்னு. DQ என்ன அப்படின்னு. DQனா உங்களுக்கு இன்ஃபினிடெசிமலி என்னது? ஸ்மால் எலமெண்ட் சார்ஜ். ஸ்மால் எலமெண்ட் சார்ஜ் நம்ம சொன்னல எவ்வளோக்கு எவ்வளோ அந்த எலமெண்ட் எடுக்கிறோம்ல சார்ஜ் எலமெண்ட் அது எவ்வளோக்கு எவ்வளோ சைஸ் சின்னதாக கொண்டு போகிறோமோ நமக்கு அவ்வளோக்கு எவ்வளோ ரிசல்ட் அக்யூரேட்டாக கிடைக்கும். அதான் ∆Q/0 பார்த்தோமா லாஸ்ட் வீடியோவில். ∆Q/0 கொண்டு போனால் நமக்கு என்ன சார்ஜ்? அது DQங்கிற சார்ஜ் அப்படின்னு ஓகேங்களா. ஓகே கவனிங்க. இப்போ நம்ம என்ன சார்ஜ் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன நமக்கு? லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகேங்களா. லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்.
இதில் சார்ஜ் எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பான்னு சொன்னோம்? சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா, அந்த சார்ஜ் க்யூன்னு எடுத்துக்கிறேன். சார்ஜ் என்னென்னு எடுத்துக்கிறேன்? க்யூ சார்ஜை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன்னா, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன்னா யூனிஃபார்ம்லாம், ஓகேவா, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். க்யூ இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட், ஓகேவா, சார்ஜ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட், ஓகேவா, டிஸ்ட்ரிபியூட்டட் எப்படி? யூனிஃபார்ம்லி எங்கே? லென்த்லையா, ஏரியாலையா, வால்யூம்லையா? லீனியர் சார்ஜ்னா லென்த்தில், அலாங் தி ஓகேவா, along the length of the wire, along the length of the wire. ஓகேங்களா? Q is distributed. இந்த மெத்தடில் Q வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும்? யூனிஃபார்ம்லி along the length of the wire. ஓகேங்களா? ஓகே, அந்த டயக்ராம் வரையிற கவனிங்க. இதுதான் உங்களுக்கு என்னதுன்னா, இந்த ஒயரோட லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எல். இந்த ஒயரோட லென்த் எவ்வளோ? இந்த ஒயரோட லென்த் வந்து என்னதுன்னா உங்களுக்கு எல். சரிங்களா? இப்போ இதில் தான் இந்த க்யூங்கிற சார்ஜை யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இதில் அலாங் தி லென்த்தில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அந்த சார்ஜ் தான் அலாங் தி லென்த்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இதோட இந்த டோட்டல் லைன் ஆஃப், ஓகேவா, இதனை லைனில் தானே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இந்த டோட்டல் லைன் ஆஃப் சார்ஜ் இந்த பி பாயிண்டில் கேட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல இதில் டிவைட் பண்ணுங்கள். சின்ன எலமெண்ட்டாக டிவைட் பண்ணுங்கள். இன்ஃபினிட்டிசிமலி ஸ்மாலாக இந்த லென்த்தை வந்து டிவைட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த லென்த் இருக்கா டோட்டல் லென்த்து, அது ஸ்மால் லென்த்தாக டிவைட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்மால் லென்த்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த லென்த்துக்கு பேர் என்னென்னா இன்ஃபினிட்டிசிமலி ஸ்மால் லென்த்து டிஎல். டிஎல் அப்படின்னு, ஓகேங்களா, டிஎல். ஓகேவா? இப்போது எல் லென்த்துக்கு சார்ஜ் எவ்வளோ? எல் லென்த்தில் சார்ஜ் எவ்வளோ? கியூவு. இந்த டிஎல் லென்த்துக்கு சார்ஜ் இருக்கும்ல, இந்த டிஎல் லென்த்தில் உள்ள சார்ஜுக்கு பேர் என்னென்னா டிக்யூ. டிஎல் லென்த்தில் உள்ள சார்ஜுக்கு பேர் என்ன? டிக்யூ. எல் லென்த்தில் சார்ஜுக்கு பேர் என்ன? கியூவு. இந்த டிக்யூ சார்ஜ் தான் என்ன சார்ஜ்னு எடுத்துக்க போகிறோம்னா பாயிண்ட் சார்ஜ். டிக்யூ சார்ஜ் தான் என்ன சார்ஜ்? பாயிண்ட் சார்ஜ். இப்போ இந்த பாயிண்ட் சார்ஜ்னால பி பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு தெரியுமா? எப்படி? ஸோ என்ன பண்ணணும்? கனெக்ட் பண்ணியாச்சா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்குமா? ஸோ இது டிக்யூங்கிறது ப்ளஸ்ஸு, டெஸ்ட் சார்ஜும் ப்ளஸ்ஸு. அப்போ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடச்சிருமா? ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு என்னது? இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது எலமெண்டரோட எலக்ட்ரிக் ஃபீல்டா? ஸோ எலமெண்டரோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன எடுத்துக்கலாம்னா டிஇன்னு எடுத்துக்கலாம். டோட்டலுக்கு இ, எலமெண்ட்டுக்கு டிஇ, இந்த இன்ஃபினிட்டிசிமலி ஸ்மால் லென்த்துக்கு. ஓகேங்களா? நவ் டி ஃபார்முலா என்ன? இது பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே. டிக்யூங்கிறது பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? நமக்கு கே சார்ஜ் வந்தது எவ்வளோ? டிக்யூ. இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கிறோம். டைரக்ஷன் வந்து ஆர் கேப். இந்த டைரக்ஷன் வந்து ஆர் கேப். ஸோ கே டிக்யூ பை டிஸ்டன்ஸ் வந்து ஆர் ஸ்கொயர்டு ஆர் கேப்பு. இது வந்து இந்த எலமெண்ட் இருக்குல்ல, இந்த எலமெண்ட்டோட உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு. நமக்கு டோட்டலுக்கு வேணும்னா என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். இந்த சார்ஜ், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம என்ன பண்ணணும்னா இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஓகே, நோட் பண்ணிக்கிறீங்களா? பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ கவனிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம எலமெண்ட்டுக்கு மட்டும்தானே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஓகேவா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் டோட்டல் லைன் ஆஃப் சார்ஜ். ஏன்னா சார்ஜ் வந்து லைன் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குல்ல. ஓகேங்களா? அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஓகேங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்டு யாரோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் டோட்டல் லைன், டோட்டல் லைன் ஆஃப் சார்ஜ். இந்த லைன் ஆஃப் சார்ஜோட லைனில் இருக்க டோட்டல் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பியில் என்னது? இப்போ இ வெக்டார் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். சார்ஜ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். ஸோ கே டிக்யூ பை ஆர் ஸ்கொயர்டு ஆர் கேப்பு. இப்போ இந்த டிக்யூ தான் நம்ம என்னென்னு பார்க்கணும். சரிங்களா? இந்த டிக்யூ தான் என்னென்னு பார்க்க போகிறோம். கவனிங்க எல்லாரும். அதாவது எப்படி பார்க்க போகிறேன் கவனிங்க. சார்ஜ் டென்சிட்டி வச்சு நம்ம பார்ப்போம். சார்ஜ் டென்சிட்டி என்ன சார்? சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னா நமக்கு டென்சிட்டினா என்ன? நார்மலாக படித்த டென்சிட்டி, மாஸ் பை வால்யூம் அப்படின்னு படித்தோமா? அதே மாதிரி ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. இப்போது நமக்கு எல் லென்த்தில் டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? கியூவு. எல் லென்த்தில் டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? கியூவு. ஓகேங்களா? அப்போ யூனிட் லென்த்துக்கு எவ்வளோ சார்ஜ்? யூனிட் லென்த்துக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? புரியலையே சார். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த எல் லென்த் இருக்குல்ல, அந்த எல் லென்த்தை ஒரு 4 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். டோட்டல் லென்த் எவ்வளோ எடுத்துக்கிறேன்? 4 மீட்டர். அந்த 4 மீட்டரில் எனக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னா 40 மைக்ரோ கூலும்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ மைக்ரோ கூலும்? 40 மைக்ரோ கூலும். ஓகே, அப்போது 1 மீட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? என்ன பண்ணுவீங்க? ஈஸியாக சொல்லிடுவீங்க சார், 4 மீட்டருக்கு 40னா 1 மீட்டருக்கு 10 மைக்ரோ கூலும் இருக்கும் அப்படின்னு. இந்த 10 மைக்ரோ கூலும் எப்படி வந்துச்சு? நீங்கள் டோட்டல் சார்ஜை டோட்டல் லென்த்தால் டிவைட் பண்ணிங்க. கரெக்டாக
டோட்டல் சார்ஜை டோட்டல் லென்த்தால் டிவைட் பண்ணிங்க. ஸோ டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 10 வரும். அப்படி தான் சொல்லியிருப்பீங்க ஒரு மீட்டருக்கு. அப்போது ஒன்றா யூனிட்டா, அப்போ யூனிட் மீட்டர்னா லென்த்தா, யூனிட் லென்த்துக்கு சார்ஜ் வேணும்னா யூனிட் லென்த்துக்கு எவ்வளோ சார்ஜ்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? டோட்டல் லென்த்தால் டோட்டல் சார்ஜை டோட்டல் லென்த்தால் டிவைட் பண்ணணும். எதுக்கு வேணும்னா யூனிட் லென்த்துக்கு சார்ஜ் வேணும்னா டோட்டல் சார்ஜை டோட்டல் லென்த்தால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? யூனிட் லென்த்துக்கு சார்ஜ் கிடச்சிரும். யூனிட் லென்த்துக்கு சார்ஜ் கிடச்சிரும். இப்போ இதை எப்படி சொல்லலாம்? இதுக்கு பேர் என்னது? சார்ஜு. நீங்கள் பாருங்கள், சார்ஜு பெர், சார்ஜு பெர், இது பக்கத்தில் என்ன இருக்குது? 1 இருக்குது. பெர் யூனிட் லென்த்து, சார்ஜ் பெர் யூனிட் லென்த்து, இல்லை சார்ஜ் பெர் யூனிட் லென்த்து. ஸோ எனக்கு வந்து சார்ஜ் யூனிட் லென்த்துக்கு வேணும்னா டோட்டல் சார்ஜையும் டோட்டல் லென்த்தை டிவைட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் என்னென்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. இதுக்கு பேர் தான் என்னது? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா. லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா. அப்போ லாம்டானா என்ன? லாம்டாங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ சார்ஜ் பர் யூனிட் லென்த்து. இது என்ன சொல்லிக் கொடுக்குன்னா எனக்கு யூனிட் லென்த்துக்கு எவ்வளோ சார்ஜ்னு சொல்லிக் கொடுக்கும். எதுக்கு சார் யூனிட் லென்த்துக்கு சார்ஜை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சார்ஜ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா அப்படின்னா என்னென்னா, இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ 1 மீட்டருக்கு 10னா அடுத்த 1 மீட்டருக்கும் 10 தான், அடுத்த 1 மீட்டருக்கும் 10 தான், அடுத்த 1 மீட்டருக்கும் 10 தான். அதுதான் உங்களுக்கு சார்ஜ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஒவ்வொரு 1 மீட்டருக்கும் 10 இருந்துச்சுன்னா உங்களுக்கு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும்? யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு 1 மீட்டருக்கு எவ்வளோ தெரிஞ்சிச்சுன்னா எத்தனை மீட்டருக்கு கேட்டாலும் ஆன்சர் சொல்லிடலாம்ல. இப்போ 10 மீட்டர் கேட்டால் 10 × 10ன்னு சொல்லிடுவீங்க, 4 மீட்டர் கேட்டால் 4 × 10ன்னு சொல்லிடுவீங்க. அதுக்காக தான் யூனிட் லென்த்துக்கு எவ்வளோ சார்ஜ்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இது எதுக்கு சார் இதை கண்டுபிடிக்கிறோம்னா இப்போ இந்த டிஎல் லென்த்தில் சார்ஜை கண்டுபிடிக்க ஈஸியே. எனக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் 1 மீட்டருக்கு எனக்கு 1 லாம்டா, யூனிட் லென்த்துக்கு 1 லாம்டானா அப்போ 2 மீட்டருக்கு எவ்வளோ லாம்டா? 2 லாம்டா. 2 மீட்டருக்கு எவ்வளோ லாம்டா? 2 லாம்டா. அப்போ எனக்கு எவ்வளோ லென்த்துக்கு சார்ஜ் வேணும்? எனக்கு டிஎல் மீட்டருக்கு வேணும். டிஎல் மீட்டருக்கு வேணும். அப்போ டிஎல் மீட்டரோட சார்ஜ் இப்போ 1னா 1 லாம்டா, 2னா 2 லாம்டா, டிஎலுக்கு டிஎல் லாம்டா. டிஎல் மீட்டருக்கு என்ன லாம்டா? டிஎல் லாம்டா. அப்போது டிஎல் லென்த்தில் உள்ள சார்ஜ் என்ன? டிக்யூ. அப்போ டிக்யூக்கு ஃபார்முலா என்ன? டிஎல் லாம்டா. டிக்யூட ஃபார்முலா என்ன? டிஎல் லாம்டா. அப்போது இந்த சார்ஜ் ப்ரெசன்ட் இந்த இன்ஃபினிட்டெசிமல் லென்த்து எவ்வளோ? டிஎல் லாம்டா. டோட்டல் லென்த்துக்கு எவ்வளோ? கியூப். யூனிட் லென்த்துக்கு எவ்வளோ? லாம்டா. யூனிட் லென்த்துக்கு எவ்வளோ? லாம்டா. டோட்டல் லென்த்துக்கு எவ்வளோ? கியூப். டிஎல் லென்த்துக்கு எவ்வளோ? டிக்யூ. டிக்யூ தான் என்னது? டிஎல் லாம்டா. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிஎல் லாம்டா கொண்டு நீங்கள் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதா. எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு பி பாயிண்ட்டில் நமக்கு கிடச்சிடும் டோட்டல் லைன் ஆஃப் சார்ஜுக்கு. ஓகேங்களா? ஓகே, சரி கவனிங்க. இப்போ இதோட யூனிட் என்ன? லாம்டாவோட யூனிட் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? லாம்டாங்கன்னா Q/L சார்ஜ் பர் யூனிட் லென்த்து. இது என்ன சொல்லிக் கொடுக்கும்? யூனிட் லென்த்துக்கு எவ்வளோ சார்ஜ்னு. இதோட யூனிட் வந்து கூலும் டிவைடட் பை லென்த்தோட யூனிட் மீட்டர். அப்போ எப்படி எழுதலாம் இதை? கூலும் மீட்டர் பவர் 1. இது பவர் 1னா மேலே எடுத்துகிட்டு போனால் மீட்டர் -1. ஓகேங்களா? அப்போ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி யூனிட் என்ன? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி யூனிட் என்ன? கூலும் மீட்டர் -1. அதோட ஃபார்முலா என்ன? Q/L. ஓகே, சப்ஸ்டிட் பண்ணியாச்சா? இப்போ தட்ஃபோர் நம்ம கொண்டு எங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். சரிங்களா? ஸோ லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் மூலியமாக நம்ம டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். தட்ஃபோர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P இஸ் ஈக்குவல் டு K. வாட் இஸ் டிக்யூ ஃபார்முலா? டிக்யூ சார்ஜ் எவ்வளோ? டிஎல் லாம்டா. டிஎல் லாம்டா பை ஆர் ஸ்கொயர்டு, டைரக்ஷன் வந்து ஆர் கேப். எது கான்ஸ்டன்ட்டு? கேங்கிறது கான்ஸ்டன்ட்டு, லாம்டாங்கிறது கான்ஸ்டன்ட். வெளில எடுத்துருங்க. therefore கே லாம்டா இன்டகிரேஷன் ஆஃப் டிஎல் பை ஆர் ஸ்கொயர்டு ஆர் கேப். ஓகேவா? நம்ம கே என்னன்னு தெரியும்? சார்ஜ் வந்து இது வந்து வேக்காமில் இருந்துச்சுன்னா கேயோட வேல்யூ எவ்வளோ? 1/4/ε0. இப்போ லாம்டா இன்டகிரேஷன் ஆஃப் டிஎல் பை ஆர் ஸ்கொயர்டு ஆர் கேப். இதுதான் உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P. அதாவது இந்த டோட்டல் லைன் சார்ஜ் வந்து இந்த லைனில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குல்ல, இந்த டோட்டல் இந்த லென்த் ஆஃப் த ஒயரோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் ஃபீல்டை இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டிஎலுக்கு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது என்னது? சார்ஜ் ப்ரெசண்ட் எதில்? இன்ஃபினிட்டெசிமலி லென்த்தில் ப்ரெசண்ட் ஆகிருக்க சார்ஜ். அவ்வளோதான், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் புரிஞ்சுதா? அடுத்து ஏரியா சார்ஜ், அதாவது சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து சார்ஜை எதில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம்? இப்போ இந்த மெத்தடில் இந்த சார்ஜை லைனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் யூனிஃபார்ம்லியாக. அடுத்து நம்ம சர்ஃபேஸ் ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். எதை? சார்ஜை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமா? சார்ஜை செகண்ட் மெத்தட் என்னது? சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? சர்ஃபேஸ் சார்ஜ்
டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது சார்ஜ் எதில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்க போகிறாங்கன்னா ஏரியாவில். சரிங்களா? அதாவது Q இஸ் அந்த சார்ஜுக்குள்ள டோட்டல் சார்ஜ் Q இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். Q இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். எதில் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்? அந்த கேஸில் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் த லென்த், அலாங் த லைன். இங்கே யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓகேங்களா ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா, ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா, ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா ஏ. ஸோ அதுதான் என்ன மெத்தடு? சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ சார்ஜை வந்து ஏரியாவில் சர்ஃபேஸ் ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் அது சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஓகே, நான் டயக்ராம் கவனிங்க சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. ஸோ இதான் அந்த ஏரியா எடுத்துக்கிறேன். சார்ஜ் Q சார்ஜ் இருக்குல்ல, ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இந்த டோட்டல் ஏரியா இந்த பாருங்க, இதான் ஏரியா. இந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு இந்த P பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எப்படிங்க லைனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு P பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி இங்கே இந்த ஏரியாவில் சார்ஜை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு இந்த P பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்? ஸ்மால் இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால் எலமெண்ட்டாக எடுத்துக்கணுமா? எடுத்துக்கலாமா? இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால் எலமெண்ட்டாக கவனிங்க. இங்கே எடுத்துக்கிறது லைன் எலமெண்ட் எடுத்துக்கிட்டோமா? இங்கே என்ன எலமெண்ட் எடுத்துக்க போகிறோம்னா ஏரியா எலமெண்ட். இங்கே என்ன எலமெண்ட்டு? ஏரியா எலமெண்ட். ஓகேங்களா? ஏரியா எலமெண்ட்டு. இது பேர் என்ன? இங்கே வந்து டிஎல்லா, இதுக்கு பேர் வந்து ஏரியால. இப்போ டிஏ. ஓகேங்களா? இதோட சார்ஜ் டிஏ எலமெண்ட்டோட சார்ஜ் இருக்குல்ல, அதோட சார்ஜ் வந்து டிக்யூ. இந்த டிக்யூ தான் என்ன சார்ஜ் நமக்கு? பாயிண்ட் சார்ஜ். டிக்யூ தான் என்ன சார்ஜ்? பாயிண்ட் சார்ஜ். அப்போ இந்த பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த லைனில் தானே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இந்த எலமெண்ட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? டிஇ. எப்படி இந்த எலமெண்ட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஇ. அதே மாதிரி தான், அதே தான், சேம் தான். D equal to formula என்ன? K dq divided by r squared. டைரக்ஷன் பாருங்க, டிஸ்டன்ஸ் வந்து r, டைரக்ஷன் வந்து r cap. ஸோ r cap. ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரிஞ்சு போச்சு. அதாவது இந்த ஏரியா எலமெண்ட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குல்ல, இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இதை இன்டகிரேட் பண்ணணும். அப்போது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா? டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு யாரோட எலக்ட்ரிக் ஃபீல்டு? இல்லைனா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு எழுதிக்கிங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி. இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் யார்? டோட்டல் ஏரியா. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சார்ஜ். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சார்ஜ். ஓகேங்களா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சார்ஜ் என்னது? இ வெக்டார் அட் பாயிண்ட் Pயில் என்ன பண்ணணும்? இந்த டிஇ இருக்குல்ல, இந்த டிஇயை இன்டகிரேட் பண்ணணும். அந்த டிஇயை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு கிடச்சிடும். ஓகேவா? என்னது? டிஇ இன்டகிரேட் பண்ணால் K dq டிவைடட் பை r ஸ்கொயர்டு r கேப். ஓகேவா? ஓகே, இதே மாதிரி வந்துட்டோமா? இதே ஸ்டெப் வந்தாச்சா? இப்போ இந்த டிக்யூ தானே கண்டுபிடிச்சோம் ஒவ்வொரு கேஸில். போன கேஸில் இந்த டிக்யூ வந்து என்னென்னு கண்டுபிடிச்சோம்? டிஎல் லேம்டான்னு கண்டுபிடிச்சோமா இந்த கேஸில்? அப்போ இங்கே என்ன இருக்குன்னா, வேணால் சிம்பிளாக பாருங்களேன், ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு கேஸில் லைனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா, அப்போ லைன்னா டிஎல்ஏ லென்த்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுனால சரி டிஎல் லேம்டா. அதே இங்கே ஏரியா வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், ஏரியானா டிஏ. ஓகேவா? இங்கே லேம்டா இருக்குல்ல, இந்த லேம்டா போது சிக்மா போடுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இதே வால்யூமுக்கு போனீங்கன்னா இந்த ஏரியா என்னவாயிரும்? வால்யூம் ஆயிரும். அப்போ இந்த டென்சிட்டி என்னவாயிரும்னா ரோ ஆயிரும். புரிஞ்சுதா? புரியலனாலும் பாருங்கள், இப்போ கவனிங்க புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த டிக்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். வாட் இஸ் அ டிக்யூ? சார்ஜ் ப்ரெசன்ட் இன் இன்ஃபினிட்டெசிமல் ஏரியா. என்னது? சார்ஜ் நம்ம அதான் கண்டுபிடிக்கணும். சார்ஜ் எதில் ப்ரெசென்ட்டாக இருக்க? சார்ஜ் ப்ரெசன்ட் இன் இன்ஃபினிட்டெசிமல். ஓகேவா? இன்ஃபினிட்டெசிமல் ஏரியா. என்னது இன்ஃபினிட்டெசிமல் ஏரியா? டிஏ. அப்போ என்ன சார்ஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது? டிக்யூ. இந்த டிக்யூ தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? நம்ம போனதில் கவனிங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? ஒன்றும் இல்லை. அங்கே என்ன பண்ணோம்? எல் லென்த்தில் நம்ம சார்ஜை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் கியூவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, அப்போது இங்கே யூனிட் லென்த்துக்கு சார்ஜ் எவ்வளோ? எப்படி கண்டுபிடிச்சிங்க? டோட்டல் சார்ஜை டோட்டல் லென்த்தால் டிவைட் பண்ணோம், அதுக்கு பேர் தான் லேம்டான்னு சொன்னீங்களா? அதே மாதிரி கவனிங்க, எனக்கு இங்கே யூனிட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு சார்ஜ் எவ்வளோ? யூனிட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு சார்ஜ் எவ்வளோ அப்படின்னா என்ன பண்ணணும்? இங்கே லென்த்னா டோட்டல் சார்ஜை லென்த்தால் டிவைட் பண்ணிங்க. உங்களுக்கு ஏரியா வேணும்னா டோட்டல் சார்ஜை டோட்டல் ஏரியாவால் டிவைட் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? இசை ஞாபகம் வச்சுக்கலாமா? இப்போ இந்த கியூ பை ஏக்கு பேர் என்னன்னா சிக்மா. கியூ பை என்னது? சிக்மா. கியூ பை ஏ. என்ன சார்
q by சிக்மானா என்ன சார்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அதாவது யூனிட் லென்த்துக்கு எவ்வளோ சார்ஜ்னு சொல்கிறது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, யூனிட் ஏரியாவுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ இந்த சர்ஃபேஸ் யூனிட் ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டா எவ்வளோ ஏரியாவுக்கு வேணால் நம்ம சொல்லிடலாம்ல. அப்போது அதோட யூனிட் என்ன, இங்கே பாருங்கள், இந்த சார்ஜோட யூனிட் வந்து கூலுமு, ஏரியாவோட யூனிட் என்ன மீட்டர் ஸ்கொயர்டு. அப்போ யூனிட் என்ன வரும், யூனிட்டு சிக்மாவோட யூனிட் என்ன வரும், சிக்மாவோட யூனிட் உங்களுக்கு கூலும், கூலும் மீட்டர் ஸ்கொயர் மேலே எடுத்துகிட்டு போனால் மீட்டர் -2. ஓகேவா? அப்போ யூனிட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி இங்கே போட்டோம் சார், 1 மீட்டருக்கு 1 லாம்டா. ஓகே, அதே மாதிரி இங்கே 1 மீட்டர் ஸ்கொயர்டுக்கு 1 சிக்மா. இங்கே 2 மீட்டருக்கு 2 லாம்டா. இங்கே 2 மீட்டர் ஸ்கொயர்டு ஏரியா இல்லை, மீட்டர் ஸ்கொயர்டுக்கு 2 சிக்மா. அப்போ எனக்கு டிஎல் மீட்டருக்கு டிஎல் லாம்டா, டிஎல் மீட்டரில் சார்ஜ் எவ்வளோ டிஎல் லாம்டா. அதே மாதிரி டிஏ மீட்டர் ஸ்கொயர்டுக்கு சார்ஜ் எவ்வளோ, டிஎலுக்கு டிஎல் லாம்டா, டிஏவுக்கு டிஏ சிக்மா. அப்போது டிக்யூ இங்கே பாருங்கள், டிஏல இருக்கிற சார்ஜ் தான் என்னது டிக்யூ. அப்போ இந்த டிக்யூ எவ்வளோ சார்ஜ் டிஏ சிக்மா. புரிஞ்சுதா டிஏ சிக்மா. சரிங்களா? உங்களுக்கு புரியுறதுக்காக தான் 1 மீட்டர் ஸ்கொயர் 2 மீட்டர் ஸ்கொயர். நமக்கு இது தெரிஞ்சதுன்னா போதும். 1 மீட்டருக்கு சொல்லுவோம்லப்பா, 1 கிலோ தக்காளி 20 ரூபானா 4 கிலோ தக்காளி எவ்வளோன்னு கேட்டால் 4 × 20ன்னு போடுவீங்களே, அதே மாதிரி தான் டிஏ இன்ட்டு அந்த 1 மீட்டர் அந்த ஒரு இதோட ரேட்டு யூனிட் ஏரியாவோட சார்ஜ். ஓகேங்களா? இப்போ கொண்டாந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டிக்யூவை கொண்டாந்து இந்த பாருங்கள், இந்த டிக்யூவில் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைச்சிடும். ஓகே, இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா? தானே கவனிங்க எல்லாரும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட்டு பியில், therefore electric field at point P, electric field at point P யாரோட electric field, total surface area of charge. என்னது integration of K, what is the dq value, dA sigma, dA sigma divided by r squared r cap. எது கான்ஸ்டன்ட், அங்கே கேயும் லாம்டாவும் கான்ஸ்டன்ட், இங்கே கேயும் சிக்மாவும் கான்ஸ்டன்ட். ஸோ கே வெளில எடுத்துருங்க, கே சிக்மா இன்டகிரேஷன் ஆஃப் டிஏ பை ஆர் ஸ்கொயர்டு ஆர் கேப்பு. ஓகேங்களா? நான் வாட் இஸ் கே, வேக்கமில் இருந்துச்சுன்னா கேயோட வேல்யூ எவ்வளோ, சார்ஜ் வந்து வேக்கமில் இருந்துச்சுன்னா 1/4/ε0 சிக்மா இன்டகிரேஷன் ஆஃப் டிஏ பை ஆர் ஸ்கொயர்டு ஆர் கேப்பு. ஸோ திஸ் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் என்ன சார்ஜ், அந்த சர்ஃபேஸ் சார்ஜுக்கு. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ லாஸ்ட் மெத்தட் என்ன பார்க்க போகிறோம், நமக்கு வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ லைனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு, ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம எதில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா வால்யூமில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும். Okay, so next third method, third method, last method, volume charge distribution. Volume charge distribution. ஓகேங்களா? வால்யூம் இது நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். சார் ரொம்ப சிம்பிள் சார், லைனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் லீனியர் சார்ஜ், ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் ஏரியா சார்ஜ், வால்யூமில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் வால்யூம் சார்ஜ். அப்போது Q is uniformly distributed. Q is uniformly distributed. Is uniformly distributed எங்க in a volume, in a volume V, in a volume V. This method is called volume charge distribution. ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாமா வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படி வந்து சார்ஜ் வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு. ஓகே, இதுக்கும் நம்ம அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். லீனியர் சார்ஜ் டென்சிட்டின்னு ஒன்று பார்த்தோம், அடுத்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு ஒன்று பார்த்தோம், இப்போ கடைசியாக வால்யூம் சார்ஜ் டென்சிட்டின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, பாருங்கள், ஒரு எலமெண்ட் இருக்குது, இது வந்து வால்யூம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டோட்டல் வால்யூம் வி. இதில் தான் கியூங்கிற சார்ஜை என்ன பண்ணியிருக்கோம்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். டோட்டல் வால்யூம் வி, இந்த டோட்டல் வால்யூம் வியில் தான் நம்ம கியூங்கிற சார்ஜை யூனிஃபார்ம்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த இதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு பி பாயிண்டில் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், அதே தான் எலமெண்ட் எடுத்துக்கோங்க, ஸ்மால் எலமெண்ட் எடுத்துக்கோங்க. இங்கே எடுக்க போகிற எலமெண்ட்டு வால்யூம் எலமெண்ட்டு. ஃபஸ்ட்டு லென்த் எலமெண்ட் பார்த்தோம், ஏரியா எலமெண்ட் பார்த்தோம், இங்கே பார்க்க போகிற எலமெண்ட்டு வால்யூம் எலமெண்ட்டு. 3D இல்லை, அப்போ 3D எலமெண்ட் கிடைக்கும். கரெக்டாக சின்ன சின்ன எலமெண்ட்டாக பிரிக்கணும். அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் என்னது, இந்த எலமெண்ட்டுக்கு பேர் என்ன, இந்த எலமெண்ட்டோட பேர் டிவி. ஓகேவா? இதில் இருக்க சார்ஜ் என்ன சார்ஜு, டிக்யூ. இந்த இருக்கிற சார்ஜ் என்னது டிக்யூ. இந்த டிக்யூ தான் என்ன சார்ஜ் நமக்கு, பாயிண்ட் சார்ஜ். இந்த டிக்யூ தான் என்ன சார்ஜ், பாயிண்ட் சார்ஜ். இப்போ இந்த பாயிண்ட் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்கும், இங்கே இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த எலமெண்ட்டோட சார்ஜா, வால்யூம் எலமெண்ட்டோட சார்ஜா, அப்போ என்னது டிஇ.
dE வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் கே டிக்யூ ஓகேவா இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆர் டைரக்ஷன் என்ன ஆர் கேப் டைரக்ஷன் என்ன ஆர் கேப் ஸோ கே டிக்யூ பை ஆர் ஸ்கொயர்டு ஆர் கேப்பு அப்போ நம்ம இந்த இதை இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா டோட்டல் வால்யூம் கிடச்சிருமா டோட்டல் வால்யூம் கிடச்சிருமா அதே மாதிரி therefore எலக்ட்ரிக் ஃபீல்டுங்களா எலக்ட்ரிக் ஃபீல்டு யாரோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் டோட்டல் வால்யூம் ஆஃப் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் டோட்டல் வால்யூம் ஆஃப் சார்ஜ் இது ஒன்லி டிவியோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு வி வால்யூமுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும் டோட்டல் வால்யூம் ஆஃப் சார்ஜுக்கு என்ன பண்ணணும் நம்ம இன்டகிரேட் பண்ணணும் எதை இன்டகிரேட் பண்ணணும் டிஇயை இன்டகிரேட் பண்ணணும் சரிங்களா அப்போ தட் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பியில் இன்டகிரேஷன் ஆஃப் என்னது கே டிக்யூ பை ஆர் ஸ்கொயர்டு ஆர் கேப்பு ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டிக்யூவை கொண்டாந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாமா கவனிங்க என்ன வர போகுது பாருங்கள் ஆன்சர் நமக்கு டிக்யூவை சப்ஸ்டிட் பண்ணால் டிக்யூ என்னது ஃபஸ்ட் கேஸில் டிஎல் லேம்டா செகண்ட் கேஸில் டிஏ சிக்மா லாஸ்ட் கேஸில் ரோ வி சரிங்களா டிவி ரோ எப்படின்னு பாருங்கள் லாஸ்ட் கேஸில் எல் லென்த்தில் சார்ஜ் கியூவு செகண்ட் கேஸில் டோட்டல் ஏரியாவில் கியூவு இப்போ இந்த கேஸில் டோட்டல் வால்யூமில் கியூவு ஓகேங்களா ஓகே இங்கே யூனிட் லென்த்துக்கு என்னது கியூ பை எல் இங்கே யூனிட் ஏரியாவுக்கு என்னது கியூ பை ஏ ஓகேங்களா யூனிட் ஏரியாவுக்கு என்ன கியூ பை ஏ இங்கே யூனிட் வால்யூமுக்கு என்னென்னா கவனிங்க யூனிட் வால்யூமுக்கு தான் ரோ யூனிட் வால்யூமுக்கு என்னென்னா என்ன பண்ணணும் டோட்டல் சார்ஜை டோட்டல் வால்யூமெல்லாம் டிவைட் பண்ணணும் டோட்டல் சார்ஜை ஏரியாவில் டிவைட் பண்ணணும் டோட்டல் சார்ஜை லென்த்தால் டிவைட் பண்ணணும் இந்த ரோவுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி இந்த ரோவுக்கு பேர் என்ன வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி வாட் இஸ் அ வால்யூம் சார்ஜ் டென்சிட்டினா என்ன மீனிங் இங்கே பாருங்கள் யூனிட் வால்யூமில் பக்கத்தில் ஒன்று இருக்குது யூனிட் வால்யூமில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்கிறது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி யூனிட் ஏரியாவில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொன்னால் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி யூனிட் லென்த்தில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொன்னால் அது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி ஓகேவா வாட் இஸ் யூனிட் என்ன கவனிங்க இதோட யூனிட் என்னது கூலும் இதோட யூனிட் என்னது மீட்டர் கியூப் அப்போ யூனிட் என்ன கூலும் மீட்டருக்கு மேலே போனால் சி கூலும் மீட்டர் மைனஸ் கியூப் இது வந்து யூனிட் இந்த இதோட டென்சிட்டி வால்யூம் சார்ஜ் டென்சிட்டியோட யூனிட்டு ஓகேங்களா therefore dq கண்டுபிடிக்கலாமா ஸோ நமக்கு என்ன தெரியும் சார் நமக்கு வந்து விங்கிற வால்யூமுக்கு சார்ஜ் கியூனா சரிங்களா விங்கிற வால்யூமுக்கு சார்ஜ் கியூனா யூனிட் வால்யூமுக்கு என்னோட சார்ஜ் என்னன்னா ரோ ஈக்குவல் டு கியூ பை வி சார் ஓகேங்களா அப்போ ஒரு விக்கு 1 ரோனா யூனிட் வால்யூமுக்கு 1 ரோனா 2 வால்யூமுக்கு 2 ரோ சார் அப்போ எனக்கு எந்த வால்யூமுக்கு வேணும் சார்ஜ் எனக்கு டிவி வால்யூமுக்கு வேணும் டிவி வால்யூமுக்கு எவ்வளோ வரும் டிவி வால்யூம்ங்கிறது டிவி ரோ இந்த டிவியில் இருக்கிற சார்ஜ் தான் என்னது டிக்யூ தட் ஃபார் டிக்யூக்கள் என்னது டிவி ரோ முடிஞ்சுதா இதை கொண்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா இந்த டிக்யூவில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் ஓவர் நோட் பண்ணிக்கோங்க ஸோ வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே இப்போ எழுதலாமா சார் இந்த டோட்டல் வால்யூமோட எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம சொல்ல போகிறோம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் therefore E vector at point P is equal to என்னது at point P equal to K integration of K what is a dq dv rho divided by நமக்கு என்னது r squared r cap இது கான்ஸ்டன்ட் கேயும் லேம்டாவும் கேயும் சிக்மாவும் இங்கே கேயும் ரோவும் எல்லாம் எடுத்துருங்க அப்போ கே ரோ இன்டகிரேஷன் ஆஃப் டிவி பை ஆர் ஸ்கொயர்டு ஆர் கேப்பு ஓகேங்களா இந்த கேயோட வேல்யூ என்ன எல்லா கேஸ்லையும் தெரியும் 1/4/ε0 ரோ இன்டகிரேஷன் ஆஃப் டிவி பை ஆர் ஸ்கொயர்டு ஆர் கேப்பு ஸோ திஸ் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி அதாவது டோட்டல் வால்யூம் ஆஃப் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகேங்களா புரிஞ்சுதா அவ்வளோதான் 3 சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனும் கிளியராக புரிஞ்சுதா 3 சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனும் கிளியராக புரிஞ்சுதா ஓகே நோட் பண்ணியாச்சா ஓகே லாஸ்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது ஸோ என்னென்னா 3க்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க சார்ஜை வந்து நம்ம யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் லென்த் அலாங் த லைன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா அடுத்து வந்து என்னது வால்யூமில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் இல்லையா பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு லேம்டா யூஸ் பண்ணியிருக்கோம் லேம்டாவுக்கு கியூ பை எல் செகண்ட் மெத்தடுக்கு லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அடுத்து செகண்ட் மெத்தடு ஏரியா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு டோட்டல் சார்ஜ் பர் ஏரியா அடுத்து வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி கியூ பை வி கரெக்டாக இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க இதில் கேட்க சான்ஸ் இருக்குது இதில் வந்து டிக்யூ என்னது டிக்யூ ஈக்குவல் டு டிஎல் லேம்டா இதில் டிக்யூ என்னது இங்கே டிஎல்னா இங்கே டிஏ டென்சிட்டி போடணும் சர்ஃபேஸ் சார்ஜ் டிஏ சிக்மா இங்கே டிக்யூ என்னது இங்கே டிக்யூ வந்து என்னதுன்னா டிவி ரோ ஓகேங்களா
புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு கே dq/r², ஆர் கேப் இருக்குல்ல, இந்த டிக்யூவை ஒவ்வொரு கேஸ்லேயும் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு 3 சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனும் தெளிவாக கிடச்சிரும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுங்க, நம்ம இந்த kq/r² ஒன்லி பாயிண்ட் சார்ஜுக்கு, மற்றபடி சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆனால் என்ன பண்ணணும்னா இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உடனே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டாபிக் எங்கே இருக்குன்னா நம்ம ஸ்டேட் போர்டு புக்கில் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஓகேங்களா, அதை அப்படியே படிச்சுட்டு வாங்களேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அதை போய் படிச்சிங்கன்னா சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஓகேவா? நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.